அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கு. சிந்தனைக்காக சில நிமிடம் அவங்களோடு. அதாவது ஒருத்தர் கவலைப்பட்டு ஒரு விஷயத்த செஞ்சாங்கன்னு வைங்க, எந்த ஒரு ஸ்டேஜில் ஆகாமல் இருக்கட்டும், கண்டிப்பாக ரொம்ப முன்னேறலாம். எப்படின்னு பார்க்குறீங்களா? கவலை தான் எந்த ஒரு விஷயத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேவையான ஒரு தன்மை. அதாவது ஒரு முயல் இருக்குது, ஒரு நரி வந்து அந்த முயலை வேட்டையாடுறதுக்காக ஓட்டம் போடுது, அதை துரத்திக்கிட்டே போகுது. அப்போ வந்து அந்த முயல் என்ன பண்ணுதுன்னா ஓடிடுது. அது கிட்டேருந்து தப்பி ஓடுனதுக்கு அப்புறமா அதுகிட்ட வேற மிருகம் வந்து கேட்டுக்குதான், நீ இவ்வளோ சின்ன மிருகமாச்சு, எப்படி அந்த நரி கிட்டேருந்து தப்பி ஓடி வந்துடுறன்னு கேட்டுச்சான். அப்போ அந்த முயல் வந்து சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில் சொல்லிச்சான். அதாவது எங்களுடைய 2 பேருடைய கவலையிலையும் ஒரு வித்தியாசம் இருக்குது. எங்க 2 பேர் கவலைக்கும் ஒரே கவலையாக இல்லை. அதாவது அந்த நரி ஓடுற ஓட்டத்துக்கு ஒரு கவலை. என்ன கவலைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நரியோட கவலை வந்து என்னை பிடிச்சி கொண்டு போய் அந்த ராஜா கிட்ட ஒப்படைக்கணும். அதோடைய கவலை அது மட்டும்தான் இருக்குது. அதாவது என்னுடைய கவலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னை காப்பாற்றிக்கக்கூடிய ஒரு கவலை, என்னுடைய உயிரை காப்பாற்றிக்கக்கூடிய ஒரு கவலை. இதுதான் என்னுடைய 2 கவலையிலே ஒரு வித்தியாசம். நான் தப்பிக்கக்கூடிய காரணம் வந்து என்னுடைய கவலை சரியாக இருக்குது, என்ன காப்பாற்றணுங்கிறதுக்காக. அதாவது அந்த நரியோடைய கவலை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது என்னை பிடிச்சி என்னை வேட்டையாடி கொண்டு போய் அதோடைய ராஜா கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற கவலை மட்டும்தான். 2 பேர் கவலையும் ஒரே மாதிரி ஆயிடாது. அதே மாதிரி நம்மளுடைய கவலை கூட எந்த ஒரு விஷயத்துலையும் எந்த ஒரு டார்கெட் இருக்கட்டும், ஃபோக்கஸை சரியாக வைக்கணும், எய்ம் சரியாக வைக்கணும். இதில் நம்ம முன்னேறணுங்கிற ஒரு சரியான கவலை இருந்தால் மட்டும்தான் நம்ம அதில் வந்து முன்னேறவும் முடியும், அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகவும் முடியும். அதனால எந்த ஒரு விஷயத்துக்குமே சரியான கவலையை கொண்டு வாங்க.